விஜய் தம்பி, வணக்கம். உங்கள் அம்மா மாரி எனக்கு ஒரு உதவி பண்ணி என்னை காமத்து பண்ணு. இந்த அரியலூர் திருக்கல எனக்கு யாரும் இல்லை. நானும் என் பேர் நடுத்தரில் நிற்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ணாலே கிடையாது. எங்கள் புள்ள வந்து என்னோட நிலத்தை எது நடக்காரையும் போகிறேன்னு நெடுக்கும்பட்டு நானாவகிட்ட போயிட்டு நடக்காரையும் போட்டு செஞ்சில் ஜெங்கான்றவங்க பேரில் எனக்கு வந்து மாற்றி விடு, நான் உனக்கு விட்டுறேன்னு சொல்லி என் புள்ள சேர்த்து ஒரு வருஷமாக நடக்கிறேன். அவங்க வந்து நிலத்தை எனக்கு விட மாட்டேன், வேறு இடமும் கிடையாது. நெடுக்கும்பட்டுக்கு போயிட்டு நானாவகிட்ட தான் நான் வாங்கினேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுத்தம்மா, நான் கொடுத்துடணும், அவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் கேரியம் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். இந்த சொத்துக்கும் உனக்கும் அம்மான்றதுக்கு இடமே கிடையாது, நீ யார் வந்து கேட்கறதுக்கு? என் பொண்ணுங்க மூணு பொண்ணில் என் பெரிய பொண்ணு அரியலூரில் கொடுத்து செத்து போச்சு. என் பையனு இறந்துட்டான். எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, யாரும் கிடையாது. எனக்கு இந்த ஊரில் கேட்டு பதில் சொல்ல மாட்டுறாங்க. உங்ககிட்ட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அப்படி வந்து சொல்லி ஒரு மனு கொடுத்து சொன்னேன், பதில் சொல்லலை. நான் வந்து இது டபால் மூலியமாக அனுப்பிச்சேன். என்னடா உங்கள் ஆயா தேவைப்படாதெல்லாம் பண்ணுறாங்க, கேஸ் கொடுத்து வச்சுருந்தேன். என் பேரன் வந்து ஓட்டு நினைக்கு போயிட்டு மிரட்டி கேட்டாங்க. மறுபடியும் போய் ஸ்டேஷனில் சொன்னால் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போமான்னு சொன்னாங்க. நான் கைனிலே தான் வீடு இருக்குது, சர்வீஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அவங்க வந்து தக்கான பதில் எனக்கு யாரும் இந்த ஊரில் சொல்ல மாட்டுறாங்க. நான் வந்து தனியாகவே இங்கே இருக்கிறேன். எனக்கு எதுனா ஒன்றா நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த சொத்தை வந்து நீங்கள் தான் எனக்கு மூட்டு தரணும். பணம்லாம் நான் வாங்க மாட்டேன், நான் கரை வாங்கிட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ, உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 1.5 லட்சம் நான் கொஞ்சம் மாரி காணியில் உங்கள் மாமியார்கிட்ட என் பிள்ளை இருக்குள்ள வட்டி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வட்டி கொடுக்கல, எங்கள் வீட்டை களவு போயிடுன்னு சொல்லிவிட்டு, கொல்லியில் வீடு இருக்கிறதுனால களவு போயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்து நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும். எனக்கு யாரும் இல்லை, அண்ணன் தம்பி கிடையாது, யாரும் கிடையாது. இந்த ஊரில் நான் சுற்றி வரேன். நான் மழை காட்சியாக உயிர்ந்துடும் பழகுது. என் பொண்ணுலாம் ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பொண்ணு வாலாஜா இருக்குது, ஒரு பொண்ணு பழைக்க மெட்ராஸ் போயிடுச்சு. நான் ஒண்டி தான் இங்கே இருக்கிறேன். எனக்கு வீடாக கேட்டால் எதுவும் கிடையாது, கழனியில் தான் இருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் திருக்கை. இப்போ ஏனாடக்காரைன்னு போட்டு ஒரு 2 மணி பேர்கிட்ட நானே என் பிள்ளைகிட்ட தெரியாத வாங்கின 3 பேருக்கு இதே அரியலூர் திருக்கையில் போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க மட்டும் போயிட்டு எனக்கே தெரியாது அண்ணி உள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கின்னு என் பிள்ளை சாகும்போது 3 மாதம்னுக்குள்ளே எழுதி ஏதோ குத்துக்கிறாங்க. அதையும் ஏமாத்திடுறேன். காணம் வரைக்கும் போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சில் வாங்கி போயிட்டு இப்போ உன் பிள்ளைகிட்ட கேட்க வேண்டாம், என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு என்னை சொல்கிறாங்க. தாக்கான பதில் சொல்ல மாட்டாங்க. நான் காசு கொடுக்குறேன், நீ என்னோட நிலத்தை விட்டுருன்னா நான் விட முடியாது, நான் கேரே வாங்கிட்டேன், நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ, உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் பொண்ணும் கையெழுத்து போடல, நானும் கையெழுத்து போடல, என் பேரனும் போடல. உன் பேரனை நான் இட்டுன்னு போனேன். அப்போலாம் அவனுக்கு 11 வயசு. காரில் இட்டுன்னு போனான். அவனை நாமினா போட்டுக்கிறேன் சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க. சொத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்றீங்க இல்ல? நான் இல்லை, என்னெல்லாம் இட்டுன்னு போகல. எங்கள் பொண்ணு கிடையாது, என் பேரனுக்கு 11 வயசு. என் பேரன் போகல, என் பேரன் கையெழுத்து போட்டான்னு மிரட்டான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதில் இல்லை, எங்கள் அம்மாவோட சொத்து எங்கள் பாட்டன் சம்பாதிச்சது. சரிம்மா, இந்த 6 லட்சம் ரூபாய் வாங்கினா சொல்றீங்க இல்லையா உங்க பையன், வட்டி அதெல்லாம் போய் கொடுத்தீங்களா இடையில? 1.5 லட்சம் ரூபாய் கொஞ்சம் கொடுத்தேன், வாங்கிக்கினாங்க. இப்போ கவலை திருடு போயிடுன்னு கொஞ்சம் கொடுத்தேன்னு போய் சொல்கிறாங்க. வட்டி வந்து காசா கொடுத்தீங்களா, யார்கிட்ட கொடுத்தீங்க? அவங்க மாமியார்கிட்ட காணியில் போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்படிங்களா? ஆமாம். சரி, இப்போ போய் மாமியார் கிட்ட என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாருக்கிட்டனா நிலத்து விட்டுருவ, நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ, நீ உங்களை மிரட்டி யாருன்னா வாங்கிக்குவாங்க, நீ இருக்கிற வரைக்கும் இருக்கோ, நீ பயிர் வச்சுருக்க வரைக்கும் வச்சுக்கோ, உன் பேரனை யாருன்னா மிரட்டி வாங்கிக்குவாங்க, நீங்கள் யாருக்குன்னா கேரிங் கொடுத்துருங்க, நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 1 வருஷமாக அப்புறம் என் மருமா புள்ள வாலாஜாவில் இருக்கிறாங்க, இட்டு மையும் கேட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா, உங்கள் பையன் இறந்தார் இல்லையா? எப்படி இறந்தாரு?
அதான் நான் போயிட்டு வட்டிலாம் கொடுத்துட்டு வந்தேன். என் பையன் கேட்டு அழுவான், டே எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா, நான் வேறு இடம் இல்லைடா, எங்கள் அம்மா எங்கே போகணுன்னு தெரியல, என் புள்ளி எங்கே விடுன்னு தெரியல, நான் வந்து வாண்ட போட்டேன், நான் வட்டி கொடுத்துட்டு நான் என் புள்ளி என்னை இட்டுன்னு போனாப்புல 3 மாதத்தில் நான் மூட்டுக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ளே என் புள்ள வந்து ஏதோ ஒரு போட்டா மாரி கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த ஏறி கொடுத்து எம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தம்மா செஞ்சில் ஒரு போட்டா கொடுத்தாம்மான்னு சொன்னேன். கொடுத்துட்டு போன 3 மாதத்துல என் புள்ள ஆசனாகி அந்தான் அது அவன் தான் வச்சு பண்ணான்னு தெரியல. சரிம்மா, உங்க பையன் இறந்ததுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நேரத்தை விட மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகமாக இருக்குது. செஞ்சில் மேலே அரியலூர் இருக்கு செஞ்சில் அந்த நிலம் பண்ணக்குள்ள ஆண்டு தான் சாட்சி. அவன் தான் பணம் வாங்கி கொடுத்தது, பணம் நெடுக்குமட்டில் போய் போட்டது, அவன் தான் மீட்டு விட்டு பணம் பண்ணது. நெடுங்குமட்டு கிராமத்தில் வசிக்கும் நானாதிக்கின்ற நான் குணசேகரன் அரியலூர் திருக்கையில் வசிக்கும் குணசேகரனிடம் நிலம் கிராயம் வாங்கியிருந்தேன். அவர் வந்து கேட்கும்போது அவர் பைசா கொடுக்க முடியல. இந்த நிலத்தை செந்தில் மனைவி கங்கா பேரில் எழுதி சொல்லி பணத்தை கொடுக்க சொன்னார். கொடுத்து அவர் திரும்பி கேட்கும்போது பணமும் வட்டியும் கொடுக்கும்போது அவருக்கு திருப்பி கொடுக்கணும்னு தான் பேசி அவருக்கு எழுதி கொடுத்தது. இப்போ அரியலூர் திருக்கையில் வந்து இந்த அடமானன்றது கிடையாது. பக்கா இது கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு தான் நிலத்தை கொடுக்கறது. திரும்ப வட்டியும் முதலும் கொடுக்கும்போது அந்த நிலத்தை திரும்ப எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இது ரெஜிஸ்டர் பண்ணுறது. அது மாதிரி வந்து கேட்கும்போது அவரால் கட்ட முடியல. யார்? குணசேகரனால் கட்ட முடியாதுன்றதுனால அவர் அரியலூர் திருக்கையில் வசிக்கும் செந்தில் அவர் மனைவி கங்காவின் பேரில் கிரையம் எழுதி அந்த பைசா கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவர் கேட்கும்போது வட்டியும் முதலும் கொடுக்கும்போது அவருக்கு திரும்ப கொடுக்கணும் என்று பேசிதான் கொடுத்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வருஷம் சார் நடந்தது? 2020. சார் 2020 உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி கிரையம் பண்ணும்போது உங்க கூட யாரா சார் வந்தது? ஆனந்தன் என்றவரும் குணசேகரன் வந்தாங்க. குணசேகரன் இவங்க எல்லாம் இருந்து இவங்க தான் இந்த சாட்சி கையெழுத்தும் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து செந்தில் வாங்கும்போது என்ன சொன்னார்னா குணசேகர் பணம் திருப்பி தரும்போது திருப்பி தர சொல்லியிருந்தாரு. ஆமாம். ஓகே சார். இப்போ பேசும்போது என்ன சார் சொல்கிறாரு? இப்போ பேசும்போது நான் அப்படி ஒன்றும் வாங்கலை, எல்லாம் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அது எப்படி நான் இப்போ அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறார். அரியலூர் திருக்கை எஸ் ஆனந்தன் பேசுகிறேன். அதனால் வந்து நானாதிக்கான இருந்து 2020 செந்தில் என்ற பேருக்கு எதிர்நடைக்கரையும் வட்டிக்கு தான் போட்டது. அவனுக்கு சுத்த கரையும் சென்ட் எவ்வளோன்னு கொடுக்கல. எதிர்நடைக்கரையும் தான் போட்டு வட்டிக்கு தான் போட்டு தான் நிலம் சாட்சி கையெழுத்து நான் போட்டுருக்கிறேன். அதனால் அரியலூர் திருக்கையில் வந்து இதுமாரி எதிர்நடைக்கரையும் போட்டு நம்பிக்கை இல்லாத ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து தான் பணம் வாங்குவாங்க. அதேமாரி வட்டியும் முதலும் கொடுத்தாங்கன்னா திரும்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அன்றைக்கி நான் சாட்சி நான் தான் இருந்தேன். அவனுக்கு கிரையம் பண்ணி கொடுக்கல. சென்ட்டு 20,000 30,000 கொடுக்கல. வட்டிக்கு தான் அந்த நிலத்தை போட்டு கொடுத்தது. எதிர்நடைக்கரைன்னு பேர். யார்கிட்ட கொடுத்தீங்க கிரையம்? கங்கான்றவங்க, செந்திலோட மனைவி கங்கா. ஓகே. அப்போ குணசேகரன்ற நபர் பற்றினாக்கா வந்து யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு? இது நானாதிக்கிட்ட பணம் வாங்கியிருந்தார். சரி, நான் எதனால் வந்து அதை வந்து செந்தில் நபர் கொடுத்தாரு? நானாதிக்கானன் வந்து இவன் செந்தில் வந்து துன்புறுத்தினான். அவனை துன்புறுத்தி இதுமாதிரி நான் ஏற்றுக்கிறேன், அந்த காசை நான் கொடுக்குறேன், என் பேரில் மாற்றி விடு, வட்டி மனமும் நான் உனக்கு கொடுக்கும்போது நான் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாதிகாரன்கிட்டருந்து குணசேகர் நானாதிகாரன்கிட்டருந்து செந்தில் மனைவி பேர் கங்கா பேரில் மாற்றி விட்றான். அது முறையாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? ஆமாம், ரிஜிஸ்டர் தான் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது கூட யார் இருந்தது? கூட இருந்தது நானாதிக்காரன், நான், குணசேகரன், செம்மோடு தயிர்கார அம்மா வள்ளி. அது குணசேகர சம்பந்தப்பட்ட உறவினர் வேற யாரும் இல்ல? யாரும் கிடையாது. அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. யாரும் கிடையாது. இப்போ குணசேகர் எங்கனா இருக்கிறாரு? குணசேகர் காலமா இறந்துட்டாப்ல. இப்போ செந்தில் கிட்ட போயிட்டு பணம் கொடுத்து திருப்பி கேட்கும்போது என்ன சொல்றாரு? செந்தில் கிட்ட போய் பணம் எடுத்தும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். என்ன காரணம் சொல்றாரு? கரையும் தான் வாங்கினேன், நான் வட்டி மனமும் கொடுக்க மாட்டேன்றான். சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனப்பூர்வமா நீங்க சொல்றீங்க? ஆமா, மனப்பூர்வமா சொல்றேன். ஓகே. அன்னைக்கு சாட்சி கையெழுத்து அந்த பத்திரத்துல நீங்க தான் போட்டீங்க? நான் தான் போட்டேன், குணசேகரும் போட்டான்.